ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய பணிவான வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 16வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம், தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். ஏற்கனவே முதல் பகுதி பார்த்துட்டோம். முதல் பகுதியில் முதல்ல கிருஷ்ணர் இதில் என்னதுன்னா, இந்த அரசம் ஆலமரம், ஆலமரத்தில் என்னென்ன செயல்கள், என்னென்ன மாதிரி குணங்கள் இருந்தால் நம்ம ஆலமரத்தில் மேலே செல்கின்றோம், என்னென்ன மாதிரி குணங்கள் இருந்தால் ஆலமரத்தில் கீழே செல்கின்றோம், அதை பற்றி கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல அந்த 26 தெய்வீக குணங்கள். தெய்வீக குணங்கள் முக்கால்வாசி அந்த சாத்வீக குணத்துடன் சேர்ந்தது. சாத்வீக குணத்தில் இருக்கவங்க தெய்வீக குணத்துடன் இருக்கின்றார்கள். அசுர குணம் உள்ளவர்கள் ரஜோகுணம் மற்றும் தமோ குணத்தில் இருக்கின்றார்கள். தமோ குணத்தில் இருக்கின்றார்கள். ஸோ அந்த மாதிரி அந்த தெய்வீக குணத்தில் இருக்கும்போது நம்ம அந்த ஆலமரத்தில் மேலே சென்று கொண்டு இருக்கின்றோம் அப்படின்ட்டு கிருஷ்ணன் 26 விதமான தெய்வீக குணங்களை பற்றி சொன்னார். அடுத்து அசுர குணங்கள் இருக்கவங்க கீழே செல்கின்றார்கள் அப்படின்றது அந்த கிருஷ்ணன் முதல்ல 6 அசுர குணங்கள் சொல்றார். 6 விதமான அசுர குணங்கள் பற்றி கிருஷ்ணன் சொல்றாரு. ஸ்லைடு ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? சரியா லோட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். பேசுறது கேட்குது இல்லையா? கேக்குதுப்பா. சரி சரி சரி. இது கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சரி. ஸோ முதல்ல 26 தெய்வீக குணங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அசுர குணங்களை பற்றி சொல்ல வர்றாரு கிருஷ்ணன். என்னென்ன மாதிரி அசுர குணங்கள் சொல்றாரு அப்படின்னா 6 விதமான அசுர குணங்கள் சொல்றாரு. 6 விதமான அசுர குணங்கள். ஆம். என்னென்ன அசுர குணங்கள் சொல்றாருன்னா பிருந்தாவின் மகனே, தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை ஆகியவை அசுர இயல்புடையவர்களின் குணங்களாகும் அப்படின்னு 6 குணங்களை பற்றி சொல்லார். உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. நம்ம தெய்வீக குணத்தில் இருக்கின்றோமா அசுர குணத்தில் இருக்கின்றோமா? ஏன்னா நம்ம இப்போ போரிட போகின்றோம். போரிட போகும்போது கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு கோபம், கோபம் காமிக்கணும். கொஞ்சம் நம்ம ஒரு வன்முறையாக நடந்து கொள்ள வேண்டும். ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நம்ம தெய்வீக குணத்தில் இருக்கின்றோமா அசுர குணத்தில் இருக்கின்றோமா அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா கவலைப்படாத, நீ ஆம், தெய்வீக குணத்தில் தான் இருக்க. நீ தெய்வீக குணத்தில் இருக்க. தெய்வீக குணங்கள் முக்தியை தரக்கூடியவை. அசுர குணங்கள் அஹ், பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியவை, பந்தப்படுத்தவை. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை எல்லாருமே 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று தெய்வீக குணத்தில் இருப்பவர்கள், மற்றொன்று அசுர குணத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் முதல் பகுதியில் சொன்னார். அடுத்த 2வது பகுதியில் நம்ம என்னென்ன குணங்கள் இருக்கின்றது, அசுர குணங்களை பற்றி கிருஷ்ணன், ஏன்னா அர்ஜுனனுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கின்றது. சரி, அதனால கிருஷ்ணன் என்ன சொல்கிறேன்னா அர்ஜுனனுக்கு அந்த அசுர குணத்தை பற்றி மேலும் விவரிக்க தொடங்குகின்றார். அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது தெரியறதில்லை.
முறையான நடத்தை கிடையாது, அவங்கள்ட்ட வந்து வாய்மை கிடையாது, அந்த மாதிரி தூய்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த உலகம் வந்து பொய்யானது, பொய்யானது, எந்த விதமான அஸ்திவாரம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தினுடைய அஸ்திவாரமே வந்து நம்மளுடைய இந்த மாரல் அப்படின்னு இந்த கண்டக்ட், அந்த நடத்தைகள்னால தான், நம்மளுடைய நன்னடத்தைகள்னால தான் வந்து இந்த உலகத்தினுடைய அஸ்திவாரமே. அதுவே அவங்க இல்லாதது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து இந்த கட்டுப்படுத்தக்கூடிய கடவுள், கடவுளுங்கிறது வந்து யாருமே கிடையாது. இந்த உலகம் வந்து எப்படி வந்ததுன்னா வந்து சும்மா வந்து ஒரு ஆண் பெண்ணுடைய உறவினால் வந்து ஏற்பட்டதே தவிர, தற்செயலாக நிகழ்ந்ததே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க வந்து அதை வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நினைத்து கொண்டிருக்கிறவங்க வந்து தம்மை இழந்தவர்களுக்குமான அந்த அசுரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த உலகத்தை அழிப்பதற்கான வந்து ஒரு கொடூரமான செயல்களில் ஈடுபடுகின்றன. கொடூரமான செயல்கள் ஈடுபடுகிறது. இது வந்து நம்ம வந்து பார்த்தோம் எப்படி வந்து நம்ம வந்து அறிவியலுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிருகங்களை வதை செய்வதற்காண்டி எப்படி என்னென்ன பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த அணுகுண்டுகள் எப்படி தயாரித்து, அணு ஆயுதங்கள் தயாரித்து வந்து அழிவுக்கு எப்படி நாசத்திற்கு காரணமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி ஏன்னா இந்த உலகம் வந்து எந்த ஒரு கட்டுப்பாட்டாளர் கிடையாது, நான் தான் கட்டுப்பாட்டாளர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க வந்து பலவிதமான கொடூர செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ம். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து யாரிடம் தஞ்சம் அடைகின்றார்கள்? காமத்திடம் தஞ்சம் அடைகின்றார்கள். காமங்கிறது வந்து பேராசை, எனக்கு அடைந்தே தீர வேண்டும், இது வந்து தவறான வழி, தேவையற்றது என்று தெரிந்தாலும் இல்லை, இது வந்து எனக்கு அவசியம் தேவையானது, நான் நடந்தே தீர வேண்டும் என்ற ஒரு கர்வம், ஒரு ஒரு பொய் கௌரவம், அதில் வந்து மயங்கி இருக்கின்றார்கள். அவங்க எப்பொழுதுமே வந்து அந்த தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடுகின்றார்கள். விரதம் இருப்பதை வந்து இந்த தந்திரிக மந்திரங்கள் அந்த மாதிரி வந்து எப்படி வந்து நான் வந்து ஆம், ம், அடுத்தவனை அழித்தாவது முன்னேறுவது, முன்னேறுவது அப்படிங்கிற ஒரு தீய ஒரு விரதம் இல்லாட்டி வந்து ஒரு விரதத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக தீமையை சம்பாதிப்பது, அதன் மூலமாக தீமையை சம்பாதிப்பது. நான் வந்து ஆம், அ- யாரையாவது அழிப்பதற்காண்டி விரதத்தில் ஈடுபடுவது, நான் வந்து விரதத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக வந்து நான் வந்து நல்லா வந்து ஆம், மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு அதற்காண்டி விரதத்தில் ஈடுபடுவது, அந்த மாதிரி ஒரு தூய்மையற்ற விரதங்களில் வந்து ஈடுபடுகின்றார்கள். ம். நிரந்தரமற்ற பொருட்கள் இந்த உடலுடன் சம்பந்தப்பட்டது அனைத்துமே நிரந்தரமற்றது. நிரந்தரமற்ற பொருட்களால் அவர்கள் வந்து கவரப்படுகின்றார்கள். இது வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம வந்து அடுத்த 11வது 12வது ஸ்லோகத்திலிருந்து தொடருவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. चिन्ताम् अपरिमेयां च प्रलयान्ताम् उभाश्रिताः काम कामपभोगपरमात्येतावत् इति निश्चिताः आशाभाषशतैर्बद्धा कामक्रोधपरायणः इहन्ते कामभोक्तम् अन्यान्नोर्थ சஞ்சயான். மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையுள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை, அளக்க முடியாதவை. ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுணர்ச்சிக்கான அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையுள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிர்களால் பந்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுணர்ச்சிக்காக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். சிந்தாம்ங்கிறது கிருஷ்ணன் வந்து முன்னாடி வந்து சித்தாம் அப்படின்றார். சித்தம்ங்கிறது வந்து நம்ம வந்து மனதளவில் உயர்ந்திருப்பது. சிந்தாம்ங்கிறது வந்து பயங்களும் கவலைகளும். பயங்களும் கவலும் அப்பரிமேயம் வந்து அளவற்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த பயங்களும் கவலைகளும் இருக்கின்றது, கவலைகளும் இருக்கின்றது. பிரளயம், பிரளய அந்தம்ங்கிறது வந்து பிரளயம், அதாவது அவங்களுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த கவலை வந்து எவ்வளோ நாள் இருக்குது, பயங்களும் கவலை வந்து எப்படி இருக்குன்னா வந்து வாழ்நாள் முழுவதும் இருக்கிறது. உப்பரிஷத்தை வந்து அந்த கவலைகளுக்கும் பயங்களுக்கும் அடைக்கலம் கொண்டு காம சுபயோக புலனுணர்ச்சி,
புலனுணர்ச்சிக்காண்டி பரமம், அந்த வாழ்வினுடைய மிக உயர்ந்த குறிக்கோள் பரமம் வந்து புலனுணர்ச்சி தான். வாழ்வினுடைய ப- ப- மிகச்சிறந்த வந்து குறிக்கோள் வந்து புலனுணர்ச்சி பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வழியில் நிச்சிதமாக ஈடுபடுகின்றார்கள். நிச்சயமாக ஈடுபடுகின்றார்கள். கவலை, எனக்கு கிடைக்காம போயிருமோ, எனக்கு கிடைக்காம போயிருமோ, எனக்கு வராமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை, பயம். அதனால் வந்து எப்படி வந்து அந்த அந்த புலனுணர்ச்சியில் வந்து எப்படியாவது ஈடுபட வேண்டும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அது கிடைப்பதற்காண்டி எதுனாலும் செய்கின்றேன் அப்படின்னு அந்த அந்த புலனுணர்ச்சியை அனுபவிப்பதிலே அவருடைய கவலையும் பயமும் இருக்கின்றது. என்னால் அனுபவிக்க முடியாமல் போய் எனக்கு அந்த செல்வம் கட்டாமல் போய்விடுமோ, எனக்கு வந்து இவர்கள் என்னை விட்டு நீங்கி விடுவார்களோ, எனக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வேலை எனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கவலையும் பயத்திலும் இருந்து வந்து மரணம் வரை அவர்கள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்புறம் என்ன மாதிரி ஆகுதுன்னா, ஆஷா பாஷா. ஆஷாங்கிறது வந்து ஆசைகள். ஆசைகள். பாஷாங்கிறது வந்து கயிறு. அந்த அந்த பாசம்ங்கிறது வந்து ஒரு கயிறு போன்றது. ஆசா பாசைகள். ஆசைகள் என்னும் கயிறுகளினால் சதை. சதைங்கிறது சதம். சதம் சொல்லுவோம். நூற்றுக்கணக்கான கயிறுகள். நூற்றுக்கணக்கான கயிறுகள் வந்து அந்த அவர்களை வந்து கட்டுகிறது. ஆசை என்ற கயிறுகளால் கட்டப்படுகின்றார்கள். கட்டப்பட்டு அப்புறம் என்னன்னா வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றது வந்து காமக்ரோத பராயணக அப்படிங்கிறார். காமக்ரோத பராயணகிறது வந்து வந்து நாராயண பராயணக, விஷ்ணு பராயணக, கிருஷ்ண பராயணக அப்படிம்பாங்க. பராயணங்கிறது வந்து சரணடைவது. சரணடைவது. ஆனால் இவங்க வந்து யாரிடம் சரணடைகின்றார்கள்னா வந்து காமம் மற்றும் குரோதம். காமம் மற்றும் குரோதத்தில் சரணடைகின்றார்கள். எப்பொழுதும் அதே மனநிலை. எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை மற்றும் கோபம். அந்த காமத்தில்தான் கோபம் பிறக்கின்றதுன்னு பார்த்துருக்கோம். ஒரு காமம் வந்து எனக்கு தேவை தேவை தேவைங்கிற ஒரு உணர்ச்சி வந்து பூர்த்தி அடையாமல் போது அது வந்து கோபமாக மாறுகின்றது. கோபமாக மாறி வந்து எப்படி வந்து நமக்கு வந்து புத்தி பேதலிக்கின்றது. அந்த புத்தியின் பேதலிக்கும் முதல்ல மயக்கம் ஏற்படுகின்றது. அதன் மூலம் நாம் வந்து எது சரி எது தவறு என்று தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அடைக்கலம் பெற்றதே வந்து எப்பொழுதுமே வந்து அந்த காமம் மற்றும் குரோதம். அதில் வந்து அவங்க வந்து மூழ்கி இருக்கின்றார்கள், மூழ்கி இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காமபோகம். அந்த காமத்திற்காண்டி அந்த புலன்பத்திற்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த அர்த்தம் காமபோகம் அர்த்தம். அர்த்தம்ங்கிறது வந்து அந்த அதற்கான ஒரு அடையக்கூடிய வழி. வழி வந்து அந்த தர்மம் அர்த்தம் காம மோட்சம் இல்லையா, அந்த தர்மத்தின் அர்த்தத்தின் மூலமாக காமத்தை அடைவது. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காமம் மற்றும் புலன்பத்திற்காண்டி அதனை அடைவதற்காண்டி அந்யோன்யம் த- 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 அந்நியாயன என்ன ஒரு அநியாயமான வழிகள். அநியாயமான வழிகள். எந்த ஒரு அநியாயமான வழிகள் இருந்தாலும் சரி, அதன் மூலமாக செல்வத்தை சேகரிக்கின்றார்கள் சேகரிக்கின்றார்கள். அதனால வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து அந்த புலன்பம் தான் வந்து அந்த வாழ்க்கையினுடைய இறுதி குறிக்கோள். புலன்பம் தான் இறுதி குறிக்கோள். வந்து மரணத்திற்கு அப்புறம் வந்து ஒரு ஆம், ம், ம், வாழ்க்கை இருக்குங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு நம்புவதே இல்லை. நம்புவதே இல்லை. அதனால வந்து எதுக்காண்டி நம்ம வந்து கவலைப்படணும்? மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த வரைக்கும் வந்து எவ்வளவுக்கு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அனுபவித்துக்கிட்டு கொள்ளலாம். அ அப்புறம் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து நம்முடைய கர்ம வினை, நம்முடைய கர்ம வினைக்கு அப்புறம் தான் அதனால தான் வந்து நமக்கு உடல் கிடைக்கின்றது அப்படின்னு கிருஷ்ணன் போன அத்தியாயத்தில் சொன்னார். நமக்கு வந்து எந்தெந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கின்றதோ, எந்தெந்த மாதிரி ஒரு கர்மத்தில் அ பலன் இருக்கின்றதோ, அதற்கு தக்க வந்து நமக்கு ஒரு அதற்கு கண், காது, மூக்கு கிடைக்குது. நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். ஒருத்தங்க வந்து ஒரு ஜவுளி கடைக்கு போய் வந்து ஒரு ஒரு துணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வந்து 2 விஷயங்கள் தேவைப்படுது. ஒண்ணு வந்து அதற்கு தேவையான பணமும் தேவைப்படுகின்றது. அதை வாங்க வேண்டும் என்ற ஆசையும் தேவைப்படுகின்றது. நான் வந்து ஒரு பேண்ட் வாங்கணும்னு போனேன். பேண்ட் வாங்க போகும்போது வந்து அவங்க வந்து என்ட்ட வந்து இருக்கிறது வந்து ரூ. 500 அதுக்கு தக்க தான் வாங்க முடியும். ரூ. 500 வச்சுட்டு வந்து வந்து எனக்கு ரூ. 5000 வாங்கணும்னு நினச்சா வந்து முடியாது. அந்த மாதிரி என்னுடைய புண்ணியம் தேவைப்படுகின்றது. எனக்கு ஆசையும் தேவைப்படுகின்றது. 2ம் அதன்படி தான் நமக்கு வந்து அடுத்த உடல் கிடைக்கின்றது. ஆனா இந்த அசுரர்களுக்கு வந்து அந்த மாதிரி இதில வந்து நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. அவங்களுடைய திட்டங்கள் திட்டங்கள் வந்து ஒரு பொழுதும் வந்து அவங்க வந்து முடிவு பெறுவதில்லை. ஏதாச்சும் மாறி 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 இது முடிஞ்சு அது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணுன்ட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒண்ணு கிடைச்ச உடனே வந்து அப்பா இத முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு. உடனே வந்து மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து இல்ல, இல்ல அடுத்தது எனக்கு போணும், அடுத்ததுக்கு போணும், அடுத்ததுக்கு போணும் அப்படின்ட்டு வந்து மாறிக்கொண்டே போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த மாரி இருக்கவங்க வந்து ஒரு அம் ம். ஒரு திருப்தி அடைவதில்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஒரே ஒரு கவலை, ஒரே ஒரு பயத்தில இருக்காங்க. என்னென்ன பயம்னா வந்து என்னுடைய குழந்தைகள் எப்படி வளர்க்கப் போறனோ, அதுக்கப்புறம் என்னுடைய பேர குழந்தைகள் எப்படி வளர்க்கப் போகின்றனோ, என்னுடைய வியாபாரத்தை எப்படி வளர்க்கப் போகின்றனோ, என்னுடைய செல்வத்தை எப்படி நான் சேர்க்கப் போகின்றேன் அப்படின்னு சொல்லி வந்து பயந்துட்டே இருக்காங்க.
பயந்துட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து அதே ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு பயம் மற்றும் கவலைய வந்து நான் வந்து அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து கொஞ்சம் காமிச்சா போதும். கிருஷ்ணரை விட்டு காமிச்சா போதும். எப்படி கிருஷ்ணருடைய நான் எப்படி அடையப் போகின்றனோ, எப்படி நான் வந்து இந்த நல்ல குணத்தை நல்ல தெய்வீக குணத்தை வளர்க்கப் போகின்றனோ அப்படின்னு நினைச்சா போதும். அவங்க வந்து அப்பனா வந்து யமுனை பற்றி மீண்டும் சந்திக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி வந்து பாகவதம்ல சொல்லுது. அப்படின்னு பாகவதம் சொல்லுது. இந்த 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 ஒரு கவலையை வந்து அவங்க வந்து கிருஷ்ணரிடம் காட்டினால் வந்து மறுபடியும் வந்து யமனை சந்திக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து பணம் தான் வந்து இந்த செல்வம் தான் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு சிறந்த வழி. அது வந்து எப்படியாவது எப்படியாவது தவறான வழியிலும் சரி மற்றவர்களை வந்து ஆம், ம், ம், கீழே கொண்டு வந்து ஏமாற்றி எப்படியாவது வந்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீதியற்ற முறையில் பணத்தை சம்பாதிக்கின்றார்கள். ஏன்னா வந்து நமக்கு வந்து பாகவதத்தில் பாட்டி சொல்லியிருக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஈஷா பணத்தில் சொல்லியிருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கோட்டா இருக்கு. இவ்வளவுதான் வந்து அவங்களுக்கு வந்து அனுபவிக்க முடியும். ஏன்னா வந்து அதுதான் வந்து ஒரு சிலர் வந்து எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் வந்து அவங்களால வந்து அதற்கு மேலே வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதாவது அவங்களுக்கு கர்மத்தின்படி அவங்களுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டு ஒருத்தங்களுக்கு வந்து இவ்வளவுதான் வந்து இந்த இதில் வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அஹ் சிலர் பார்க்குறோம் நம்ம வியாபாரத்துலையும் சரி விளையாட்டுலையும் சரி ரொம்ப முயற்சி செய்வாங்க. இருந்தாலும் வந்து அவங்களால வந்து வெற்றி பெற முடியாது. ஒரு சிலர் பார்த்தா வந்து முயற்சியே பண்ணாத மாதிரி இருக்கும் பார்த்தா அவங்க வந்து வெற்றி பெற்றே இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கர்மத்தின் காரணமாக வந்து தான் அவங்களுக்கு வந்து நிர்ணயிக்கப்படுகின்றது. நமக்கு வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோம் நம்மளுக்கு கர்மத்தின்படி. அது அவ்வளோதான் வந்து நமக்கு கிடைக்குமே தவிர, அதற்கு மேல வந்து நம்ம வந்து கிடைக்காது. எவ்வளோதான் தவறான வழியில் முயற்சி செய்தாலும் சரி. அந்த மாரி பண்ணா கூட வந்து நமக்கு வந்து ஒரு அ க் 2 நடக்க போகுது. அந்த மாரி பண்றவங்களுக்கு. ஒண்ணு வந்து அவங்க மரணத்தின் போது எதையும் வந்து கொண்டு செல்வதில்லை. அவங்க கஷ்டப்பட்டு அந்த தேடிய செல்வங்கள் இழக்கத்தான் போகின்றார்கள். 2வது வந்து அந்த தவறான வழியில் வந்து அவங்க வந்து செல்வத்தை தீட்டுவதற்கு வந்து பாவத்தினிலிருந்து அவங்க அ தண்டிக்கப்பட போகின்றார்கள். ஒரு ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திருடன வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா வந்து தண்டனையும் கிடைக்க போகுது. அவன் திருடின பொருளும் அபகரிக்கப்படுகின்றது. 2மே கிடைக்க போறது கிடையாது அவனுக்கு. அதுக்கு வந்து நம்ம தான் தண்டனை தான் எனக்கு குடுக்குறீங்கல்ல. எனக்கு அட்லீஸ்ட் என்னுடைய திருடின பொருளா எனக்கு குடுங்க அப்டின்னா வந்து குடுக்க போறாங்களா? குடுக்க போறது கிடையாது. அதே மாரி தான். நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த மாரி தவறான வழியில் வந்து செல்வத்தை சேமித்தால், அந்த செல்வமும் கிடைக்கப் போவதில்லை. கடைசி வந்து நமக்கு வந்து தண்டனையும் கிடைக்கப் போகின்றது. தண்டனையும் கிடைக்கும். அவங்களால வந்து அந்த அ சாவு காத்துக் கொண்டிருக்கின்றது, மரணம் காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை வந்து அவங்க வந்து புரிந்து கொள்வதே முடிவதில்லை. புரிந்து கொள்வதே முடிவதில்லை. அந்த ஒரு நாள்ல கூட அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து, அ டாக்டர்ட்ட வந்து கொஞ்ச நாள் 1 வருஷம் எப்படியாவது என்னைய வந்து வாழ வச்சுருங்க. 2 வருஷம் என்னைய வாழ வச்சுருங்க. நான் எனக்கு இந்த 2 ஒரு வேலை ஒரு இது பாக்கி இருக்கு. நான் அந்த ஒரு திட்டம் தீட்டியிருக்கேன். அது முடிய போறதில்ல. அது ஒரு 6 மாசத்துல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் வரேன். இதுலேருந்து பார்த்தா கூட வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து நம்முடைய வாழ்நாள் வந்து எத்தனை நொடி அந்த மூச்சு கணக்குல வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த மூச்சுக்கு மேல வந்து நம்மளால வந்து ஓரளவுக்கு மூச்சு கூட எடுக்க முடியாது. ஒரு மூச்சு கூட எடுக்க முடியாது. அதனால தான் வந்து இந்த எந்த ஒரு டாக்டர்னாலும் சரி, அதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஒரு நம்மளுடைய வாழ்நாளை வந்து நீடிக்க ஒரு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு நம்ம மறுபடியும் கிளம்ப வேண்டாம் அப்படின்னா வந்து கிளம்பித்தான் ஆக வேண்டும். ஆக வேண்டும். அதுதான் வந்து அந்த இயற்கையினுடைய சட்டம். அது வந்து அவர்களுக்கு வந்து தெரிவதில்லை. அப்புறம் வந்து நம்ம பண்றதுக்கு எதுவுமே வந்து சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுள் கிடையாது, பரமாத்மா கிடையாது. அதனால நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பண்ற பாவச் செயல வந்து யாரும் பார்க்க போறது கிடையாது. யார் பார்க்க போறா? நான் வந்து இறந்தப்புறம் வந்து யாரும் இத பத்தி எதுவும் தெரியறதில்ல அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நமக்கு வந்து நம்மளுடைய இதயத்திலிருந்து பரமாத்மாவும் வீற்றிருக்கின்றார். ஆத்மா இருக்கின்றது, பரமாத்மாவும் இருக்கின்றது. அந்த மரத்தில எப்படி 2 பறவைகள் வீற்றிருக்கும்போது, ஒரு பறவை வந்து பறந்து பறந்து சென்று அந்த அந்த பழங்களை வந்து சுவைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஒரு சில பழங்கள் வந்து கசப்பாக இருக்கின்றன. ஒரு சில பழங்கள் வந்து இனிப்பாக இருக்கின்றன. அப்படின்னு உபனிஷத் சொல்றீங்க. அந்த பறவைகள வந்து 2 பறவை வந்து ஒரு பறவை வந்து பரமாத்மா, இன்னொரு பறவை வந்து அ ஆத்மா. ஆத்மா வந்து துன்புறுகின்றது, சில நேரம் இன்புறுகின்றது. ஆனா வந்து பரமாத்மா வந்து அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கின்றார். சாட்சியாக இருக்கின்றார். ஆனா அந்த அசுரத்தன்மையுடையவர்களுக்கு வந்து அந்த வேத இலக்கியங்கள் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. அந்த ஒரு அத பற்ற ஒரு ஞானமும் இல்லை. அந்த ஒரு ஞானமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஸோ அதனால வந்து அந்த ஒரு விளைவுகள், நாம் பண்ணக்கூடிய தப்பான விஷயங்களுடைய விளைவுகளை பற்றி சிந்திக்காமல், நம்முடைய புலனின்பத்திற்காண்டி எதுவும் செய்யலாம். அப்படிங்கிறத வந்து ரொம்ப சகஜமா வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்லோகங்கள் 3 ஸ்லோகங்கள் 13 டூ 15.
இதம் ஆத் இதம் அத்ய மயா லப்தம் இமம் பிராப்ஸ்யத் மனோரதம் இதம் அஸ்தீதம் அபி மே பவிஷ்யந்தி புனர்தனம் அச்சோ அசௌ மயா ஹதா ஸ்ருதிர் निश्ये सापरान् अभि ईश्वरो अहं बोहि सिद्धोऽहं बलवान् शुकी आद्यो बीजनवान् अस्मि कोऽन्योऽस्ति सृष्टे मया यक्ष्यतस्यामि मोदिष्य विमोहिताः. அசுரத்தன்மையுடன் எண்ணுகின்றான். இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது. எனது திட்டங்களின்படி நான் நிறைய லாபம் அடையப் போகின்றேன். இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது. என்னுடைய திட்டங்களின்படி நான் நிறைய லாபம் அடையப் போகின்றேன். தற்போது இவ்வளவு என்னுடையதாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் இது மேன்மேலும் பெருகும். அவன் என்னுடைய எதிரி. அவனை நான் கொன்றுவிட்டேன். என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர். நானே எல்லாவற்றின் இறைவன். நானே அனுபவிப்பாளன். நானே பக்குவமானவனும் பலமுடையவனும் மகிழ்ச்சியுடையவனும் ஆவேன். செல்வாக்கு மிக்க உறவினர்களால் சூழப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன் நானே. என்னை போன்று சக்தியுடையவனும் மகிழ்பவனும் வேறு யாரும் இல்லை. நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் கொடுப்பேன், இவ்வாறு இன்பமாக இருப்பேன். இவ்விதமாக அத்தகு மக்கள் அறியாமையால் மயக்கப்பட்டுள்ளனர். அவங்களுடைய குணங்களை பற்றி கிருஷ்ண மறுபடியும் விளக்கின்றாரு. இதம் ஆத்திய மயா லப்தம். என்னால் இன்னைக்கு இவ்வளவு லாபம் அடையப்பட்டது. லாபம் அடையப்பட்டது. இமம் பிராப்சே மனரதம். என்னுடைய ஆசைக்கேற்ப என்னுடைய ஆசைக்கேற்ப நான் அடைந்து கொண்டே இருப்பேன். அடைந்து கொண்டிருப்பேன். இதம் அஸ்தி இபி கூடமே. இந்த நிகழ்காலத்தில் இருக்கிறது. எனக்கு இவ்வளவு இருக்கின்றது. பவிஷ்யத்தி எதிர்காலத்தில் புனர்தனம். என்னுடைய செல்வம் இன்னும் கூடிக்கிட்டே போகும். செல்வம் இன்னும் கூடிக்கிட்டே போகும். அசோமய ஹத சத்ரு. என்னுடைய சத்ரு ஹதங்கிறது அழிக்கிறது, கொல்லப்படுவது, அழிக்கிறது, ஹதம் செய்வது. என்னுடைய சத்ரு அழிக்கப்பட்டான். அழிக்கப்பட்டான். அனிஷே ச அபரான் அப்பி. மீதி இருக்கவங்க என்னுடைய சத்ருங்க வேற யாரும் வந்தாலும் சரி, அவர்களை நான் ஹனிஷே, அவர்களை நான் ஹதம் செய்ய போகின்றேன், அழிக்கப் போகின்றேன். ஈஸ்வர அகம். நான் தான் ஈஸ்வரன். அகம் போகி. நான் தான் போகிங்கிறது அனுபவிப்பாளன். அகம் போகி. நான் தான் அனுபவிப்பாளன். சித்த பக்குவமானவன் நான் தான். சித்த அகம் பலவான். நான் தான் பலமுடையவன். சுக்கி மகிழ்ச்சியுடையவன். மகிழ்ச்சியுடையவன். நல்லா கிருஷ்ணன் தெளிமையாக சொல்கிறார். நான் என்னுடைய சத்ரு அழிக்கப்படுவான். நான் தான் ஈஸ்வரன். அகம் ஈஸ்வரன். அகம் போகி. நான் தான் அனுபவிப்பாளன். சித்த அகம். நான் தான் பக்குவமானவன். சித்தங்கிறது நம்மளுடைய பக்குவம். சிந்தம்ங்கிறது பயம் மற்றும் கவலை. சித்தங்கிறது பக்குவம். பலவான். நான் தான் பலமுடையவன். சுக்கி. நான் தான் மகிழ்ச்சி அடையவன். கிருஷ்ணன் சொல்லியிருக்காருன்னா போக்தாராமைக்கிய தபசம் சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். போக்தாராமைக்கிய தபசம். நான் தான் அனைவற்றையும் அனுபவிப்பவன். தவங்கள் மற்றும் அனைத்தையும் அனுபவிப்பவன் நானே அப்படின்னு இருக்கார் கிருஷ்ணன். அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு? சர்வலோக மகேஸ்வரன். நான் தான் எல்லா லோகத்துக்கும் மகேஸ்வரன் அப்படிங்க. சுருத்தம் சர்வபூத்தாங்க. எல்லா உயிர் வாழையும் நலம் வறுமை நான் தான் அப்படின்னு இருக்கார். ஞாத்மாமாம் சாந்தி ரட்சதி. அந்த மாதிரி குணங்களுக்கு தான் அமைதி கிடைக்கின்றிருக்கார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா ஈஸ்வர அகம். நான் தான் ஈஸ்வரன் அசுரர்கள் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நானே போகி. நான் தான் அனுபவிப்பவன். அதற்கு எதிர்மறையாக கிருஷ்ணன் சொல்லியிருக்கின்றார்களோ அவருக்கு எதிர்மறையாக சொல்லிட்டு சுக்கி. நான் தான் மகிழ்ச்சி உடையவன். அப்புறம் ஆட்சிய செல்வமுடையவன் நான் தான். அபிஜனவான். செல்வ செழிப்பு மிக்க உறவினர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றேன். அபிஜனவான். சுத்தி நான் தான் இருக்கேன் அப்படிங்க. க அந்நிய அஸ்தி சத்ருஷ. என்னை போல யார் சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கும். யக்ஷே அகம். நான் யாகம் செய்வேன். தஷ்யாமி. நான் தானம் செய்வேன். எதற்காண்டி செய்வேன்? மோதி யக்ஷ. என்னுடைய இன்பத்திற்காண்டி செய்வேன். இன்பத்திற்காண்டி செய்வேன். இது அஜ்ஞான விமோகிதக.
இந்த மாதிரி வந்து அஞ்ஞானம், அஞ்ஞானத்தினால் வந்து கவரப்பட்டு அவங்க வந்து மயக்கத்தில் இருக்கின்றார்கள். இந்த மயக்கத்தில் இருக்கின்றார்கள். ச அவங்க என்ன நினைக்கின்றாங்க? இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது. எனது திட்டங்களின்படி நான் நிறைய லாபம் அடையப் போகின்றேன். தற்போது எவ்வளவு என்னுடையதாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் இது மேன்மேலும் பெருகும். இவன் என்னுடைய எதிரி. அவனை நான் அழிக்கப் போகின்றேன். என்னுடைய மற்ற எதிரிகளும் அழிக்கப்படுவர். நானே எல்லாவற்றின் இறைவன். நானே அனுபவிப்பாளன். நானே பக்குவமானவனும் பலமுடையவனும் மகிழ்ச்சியானவனும் ஆவேன். செல்வாக்கு மிக்க வருவனால் சூழப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன் நானே. என்னை போன்று சக்தியுடையவனும் மகிழ்வுடையவனும் வேறு யாரும் இல்லை. நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் கொடுப்பேன். இவ்வாறு இன்பமாக இருப்பேன். இவ்வாறு வந்து அத்தகைய மக்கள் அறியாமையால் மயக்கப்பட்டுள்ளனர். இது வந்து நல்லா தெளிவாக காமிக்குது. எப்படின்னா வந்து ஒரு கழுகு அஹ், எவ்வளவுதான் வானத்தில் வேலை மேலே போயிருந்தாலும் சரி, அது வந்து மேலே விஷயங்கள் இருக்குமே பார்க்காது. கீழே என்ன கிடக்கு அப்படின்னு தான் பார்த்துட்டே இருக்குமே தவிர, மேலே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்காது. அதே மாதிரி தான் வந்து இந்த அஸ்திரத்தன்மையுடையவர்கள். இந்த அஸ்திரத்தன்மையுடையவர்கள் வந்து எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உயர்வு பெற்றிருந்தாலும் சரி, வந்து அவங்க பார்க்குற விஷயங்கள் வந்து இந்த கழுகு எப்படி வந்து ஒரு கீழே என்ன சத்தது கிடக்கு, என்னது இருக்குன்னு பார்க்குறது. அது மாதிரி வந்து அவங்க வந்து அஹ், அவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது. செல்வந்தர்களாக உயர்ந்திருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கைகள் கீழ்த்தரமாக தான் இருக்கின்றது. ஆம், அவ- அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து த- த- தன்னுடைய பல தன்னுடைய ஞான தன்னுடைய முயற்சியின்படி தன்னுடைய முயற்சியின்படி என்னால் தான் வந்து எனக்கு வந்து எனக்கு பலம் கிடைத்தது, எனக்கு குழந்தைகள் கிடைத்திருக்கின்றது, எனக்கு வந்து எல்லா விதமான செல்வங்களும் கிடைத்திருக்கின்றது. என்னுடைய பலத்தினால் மட்டும்தான் வந்து எனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருக்கு. என்னுடைய பலத்தால் நான் என்னுடைய எதிரிகளை அழித்து விட்டேன், அழித்து விட்டேன். என்னை தவிர வேறு யாரும் வாழக்கூடாது, என்னை தவிர ஒரு வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதற்காண்டி வந்து நமக்கு வந்து தெய்வம், விதி, அதை பற்றிலாம் வந்து நான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் வந்து பலவீனமற்றவர்களுடைய கற்பனை. பலவீனமற்றவர்கள் ஏதோ ஒரு சாக்கு போக்குன்னு சொல்றதுக்காண்டி அவங்களுக்கு கிடைக்காட்டி வந்து ஏதோ தெய்வீக அனுபவம் அனுகூலம் இல்லை, அனுகிரகம் இல்லை, அதனால தான் நமக்கு நடக்கல கூட அப்படின்னு சொல்லி வந்து பலவீனமாக தான் நினைப்பாங்க. நான் அந்த மாதிரி இல்லை. நான் தான் வந்து கடவுள், நானே கடவுள். நான் வந்து முழுக்க முழுக்க வந்து தன்னிச்சையானவன், தன்னிச்சையானவன். ம். வேற யாருமே வந்து என்னை தவிர வந்து வந்து வேறு கடவுள் மட்டுமே யாருமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு. அதனால வந்து நான் வந்து நான் என்னுடைய த- முயற்சினால்தான் வந்து எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கின்றது. எனக்கு இணையானவர்கள் யாருமே இல்லை. அதனால தான் நான் தான் கடவுள், நான் தான் கடவுள். அப்படி யாராச்சும் இருந்தாலும் வந்து அவங்கள வந்து நான் வந்து அழித்து விடுவேன், அழித்து விடுவேன். நான் வந்து அதன் மூலமாக வந்து என்னுடைய சொந்த பலத்தின் மூலமாக நான் வந்து வேறு கிரகங்களுக்கு வந்து நான் சென்று விடுவேன். சொற்களவுக்கு சென்று விடுவேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து அஹ், சந்திரனுக்கு போகிறேன், சூரியனுக்கு போகிறேன் இருக்காங்களே, அது மாதிரி வந்து என்னுடைய வேறு இ- சொந்த பலனால் வந்து நான் வந்து சென்று விடுவேன், சென்று விடுவேன் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் வந்து நான் வந்து அஹ், நிறைய விதமான தவங்கள் யாகங்கள் செய்வேன், யாகங்கள் செய்வேன். எதற்காண்டி யாகங்கள் செய்வேன்னா என்னுடைய இன்பத்திற்காண்டி. இப்போ ஜடபாரதன் ஸ்டோரியில் வந்து நமக்கு வந்து ஜடபாரதத்தில் வந்து அந்த 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 திருடர்கள் வந்து ஜலபாதனை வந்து காளிக்கு நரபலி கொடுக்க தயாராக இருந்தார்கள். எதற்காண்டி இது பண்ணாங்கன்னா வந்து அப்போ தான் வந்து அவங்க திருட்டு தொழில் ஒழுங்காக நடக்கும் அப்படிங்கிறக்காண்டி. ஸோ அது மாதிரி தான் இவங்க பண்ணக்கூடிய யாகங்கள் வந்து தன்னுடைய நலனுக்காண்டி வந்து நான் வந்து யாகங்கள் பண்ணுவேன். அதன் மூலமாக வந்து நான் வந்து அனுபவிப்பேன், நான் அனுபவிப்பேன் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அந்த ஒரு ஒரு கடவுளுங்கிற ஒரு நம்பிக்கையே கிடையாது. வந்து அந்த இவங்க பண்ணுறது வந்து நமக்கு துரியோதனன் மற்றும் அவங்களுக்கு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் தான். வந்து பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணன் மேலே நம்பிக்கை இருந்தது, அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு அதை அடைவதற்காண்டி வந்து என்னுடைய விருப்பத்தை அடைவதற்காண்டி எதற்காண்டி நான் வந்து அடுத்தவங்களை வந்து ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஆனால் எத்தனையோ முறை வந்து துரியோதனன் வந்து பாண்டவர்களை ஏமாற்றிருக்காங்க. அந்த சூதாட்டத்தில் ஆடும்போது ஏமாற்றப்பட்டார்கள். ம். அந்த மாரி வந்து இவ்வளவு முறை வந்து அவங்கள வந்து அழிக்க தொடங்கின என்னுடைய அ த து
பீஷ் பீமன் பீமனை அழிக்கிறதுக்கான துரியோதனன் வந்து விஷத்தை வச்சுருக்காங்க. அவங்கள தூக்கி வந்து ஒரு அந்த மெழுகு அரண்மனையில் வச்சு அதை வந்து எரிக்க பார்த்தாங்க. அஹ் எவ்வளவோ முறையில் வந்து என்னுடைய எதிரி வந்து கொல்லப்பட்டான், இல்லாட்டி வந்து அவன் கொல்லப்படுவான். அதுதான் வந்து துரியோதனுடைய மனநிலை அசுர மனநிலை அசுர மனநிலை. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு உண்மையான ஒரு ஆம், அந்த ஒரு த- அந்த ஒரு அஸ்திவாரம் அந்த கடவுள் இருக்கிறதுனால தான் வந்து நன்னடத்தையின் மூலமாக தான் வந்து இந்த உலகம் இயங்குகின்றது அப்படிங்கிற வந்து ஒரு அஸ்திவாரமே இன்றி தன்னுடைய தான் தோன்றித்தனமாக தன் விருப்பப்பட்டதை வந்து அவர் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப்படுற அடுத்த ஸ்லோகத்தில் வந்து அவங்க வந்து இந்த இந்த ஒரு பிரேக் இல்லாத காரை வச்சுட்டு வந்து நம்ம வந்து ஒரு மலை உச்சியில் வேகமாக போகிற மாதிரி தான், வேகமாக ஒரு பாறை மாதிரி தான். அவங்களுக்கு வந்து அது வந்து எங்கே போய் முடிய போகுது, இதனுடைய இதனால் வந்து நமக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு கவலையும் இல்லை, வந்து அதை பற்றி அவங்க நினைத்தும் பார்க்க விரும்பவில்லை, நினைத்தும் பார்க்க விரும்பவில்லை. ஆம், அதனால் வந்து அவங்க வந்து எப்படி நமக்கு கிடைச்சா என்ன, நம்ம வந்து நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு பிரேக் இல்லாத காரில் வந்து முழு வேகத்தில் வந்து ஒரு மலை உச்சியை நோக்கி செல்வதை போன்றது. ஸோ அவங்க வந்து எங்கே போக போகிறாங்க, அதை வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். अनेकचित्तविभ्रान्ता मोहजालसमावृतः प्रसक्ता कामभोगेषु पतन्ति நரகேஷு சௌ. இவ்வாறு அநேக கவலைகளால் குழப்பமுற்று மோகத்தின் வலையில் சூழப்பட்ட அவர்கள் புலனின்பத்தின் பலமான பற்றுடை பற்றுடையவர்களாகி நரகத்தில் வீழ்ச்சியுறுகின்றனர். நரகத்தில் வீழ்ச்சியுறுகின்றனர். தெரிந்தே எப்படி இந்த காரில் வந்து போய் இந்த அந்த ஒரு மலை உச்சியில் போய் ஊற்றுறாங்களோ அது மாதிரி அவங்க வந்து அவங்கெல்லாம் வந்து நரகத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள். அநேகம் அநேக சித்து இங்கே வந்து அநேக கவலைகள். விப்ரந்தா வந்து குழப்பம். அநேக கவலைகள் மற்றும் குழப்பத்தில் ஈடுபட்டு மோகம் மோகம் ஜாலம்ங்கிறது அந்த வலை, மோகம்ன்ற வலையில் வந்து சமாவர்த்தங்க சூழப்பட்டு பரக்ஸா அதில் வந்து பற்றுதல் கொண்டு, இதில் பற்றுதல் கொண்டு காமபோகேஷு காமம் மற்றும் போகத்திலிருந்து பற்றுதல் புலனுணர்ச்சியில் பற்றுதல் கொண்டு பதந்தி பதந்திங்க வந்து அந்த தன்னுடைய புத்தியை வந்து இழக்கின்றனர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நரகத்திற்கு தரகேசு அசௌச்சவ் அவங்களுடைய தூய்மையேற்றத்துடைய இந்த மாதிரி ஒரு குணத்தினால் வந்து நரகத்திற்கு வந்து அவங்க வந்து தள்ளப்படுகின்றனர். இவ்வாறு அநேக கவலைகளால் குழப்பமற்று மோகத்தின் வலையினால் சூழப்பட்டவர்கள் புலனின்பத்தின் பலமான பற்றுடையவர்களாகி நரகத்தில் வீழ்ச்சியுறுகின்றனர். அந்த ஒரு எல்லை அவங்க வந்து அந்த ஒரு வரம்பற்ற அந்த ஒரு எல்லையை வந்து அவங்க வந்து தெரியாமல் இருக்கின்றார்கள். எங்கே கொண்டு போய் வந்து நம்ம முடிய போகுது அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு திட்டங்கள் இப்ப என்னென்ன திட்டங்கள் ஈட்டணும் அதை மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர அதுக்காண்டி அவங்க வந்து ஒரு பாவமான செயல்களில் வந்து பாவகரமான வழியில் ஈடுபடுவதற்கு கூட அவங்க வந்து தயங்குவதில்லை. அதனால் வந்து அவங்க வந்து இந்த இந்த கருப்பு சந்தையில் இந்த பிளாக் மார்க்கெட்டில் பண்ணுறது, பதுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து எப்படி வந்து நம்ம வந்து மேலும் 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 வந்து முன்னேறுவது, அதற்காண்டி வந்து என்னென்னமான செயல்கள் செய்வது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அவங்களால வந்து இந்த வந்து நமக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்வு கிடைச்சிருக்குன்னா வந்து அதுக்கு கண்டிப்பாக காரணம் வந்து நம்ம முன்னாடி போன ஜென்மத்தில் இருந்து செய்யப்பட்ட கர்ம வினைகள், புண்ணியங்கள். அதனால தான் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கையே கிடையாது. அந்த அதை பற்றி வந்து எதுவும் இல்லாமல் வந்து தன்னுடைய த முயற்சினால் தான் வந்து எனக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நமக்கு வந்து ஆனால் ஒரு ஒரு கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நல்ல ஒரு கர்ம புண்ணியம் இருக்கும்போது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து பிறக்கிறோம், செல்வந்தர் வீட்டில் வந்து பிறக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு ஒரு கல்வி அறிவுனாலும் சரி, நம்ம அழகாக இருக்கனாலும் சரி, நமக்கு வந்து ஒரு ஒரு எதுலையோ ஒரு திரையில் வந்து சிறப்பாக இருக்கோம் அப்படின்னா வந்து அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் கர்ம வினைகள். அந்த மாதிரி வந்து இருக்கணுமே தவிர நம்ம வந்து நம்மளால தான் வந்து முடிஞ்சது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நினைக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு தவறானது. ச ம், ம். மற்றவருடைய தியாகத்தின் மூலமாக வாழ்வது அப்படிங்கிறது தான் அந்த அசுரர்களுடைய நினைவு நினைவு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து எங்கே போவாங்கன்னா வந்து நரகத்திற்கு தான்
கொண்டு செல்லப் போகின்றார்கள் கொண்டு செல்லப் போகின்றார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வலை வலை எப்படி வந்து ஒரு அழகா சொல்லார் கிருஷ்ணன் அப்படியே வந்து இந்த வலை எப்படி வந்து ஒரு வலையில் மாட்டிக்கிறாங்களோ அது மாதிரி வந்து அந்த ஜாலை அந்த அந்த வலையில் வந்து மீன் எப்படி ஒரு வலையில் மாட்டிட்டு வெளியே வராமல் பிடிக்கின்றதோ அவங்களும் அந்த மாதிரி வந்து ஒரு மலையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் தான் வந்து மிகப்பெரிய செல்வந்தன். எனக்கு மேலே வந்து செல்வந்தன் யாரும் கிடையாது. செல்வந்தர் யாரும் கிடையாது. அந்த மாரி. ஒரு சிலர் வந்து அப்புறம் இன்னும் தன்னுடைய சொந்த யாகங்களை உருவாக்குவது. சாஸ்திரங்கள்ல வந்து இந்த மாரி யாகங்கள் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாரிலாம் பண்ணாம, அந்த மாரிலாம் எதுக்கு பண்ணிட்டு, இந்த மாரி பண்ணலாம். அப்படின்னு தன்னுடைய சொந்த யாகத்துல வந்து அ பண்ணுவது. அந்த த த அந்த மாரி இருக்கும்போது அந்த மீன்களைப் போன்று மாட்டிக்கொண்டு வெளியேற வழி ஏதுமின்றி நரகத்தில் வீழ்கின்றார்கள். நரகத்தில் ராவணன் வந்து இங்க த சொர்க்கலோகம் செல்வதற்காண்டி வந்து படி அமைக்க ஆரம்பிச்சானாம். எப்படி வந்து நமக்கு வந்து சொர்க்கலோகத்துக்கு வந்து இந்த மாரி புண்ணியம் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னா வந்து, அப்படிலாம் இல்ல. நானே வந்து சொர்க்கலோகம் போறதுக்கு வந்து படி கட்டிடுறேன். அப்ப நான் வந்து யாருமே வந்து எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கு வந்து ஏறி போயிரலாம் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் அவனுடைய முயற்சி வந்து வெற்றி பெறவில்லை. அதுதான் வந்து அசுரர்களுடைய நிலை. அசுரர்களுடைய நிலை. எதுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த அ நமக்கு வேற கிரகத்துக்கு போணுமா, நம்ம வந்து சேட்டலைட் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதுதான் அவங்களுடைய நிலை. நிலை. நம்முடைய சொந்த புண்ணியத்தினால் செல்வதுன்னு நினைக்காம, தன்னுடைய முயற்சினால் செல்வது. அவங்க வந்து நரகத்திற்கு வீழ்ச்சி அடைகின்றார்கள். 17வது ஸ்லோகம். ஆத்ம சம்பாவிதா சதப்தா தனமான மதான்விதாக யஜந்தே நாம யக்ஷைச்சேத் தம்பேனாவதி பூர்வகம். செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு தன்னில் திருப்தியுற்று எப்போதும் திமிருடன் விளங்கும் இவர்கள் சில சமயங்களில் எந்த சட்டத்திட்டத்தையும் பின்பற்றாமல் பெயரளவில் கர்வத்துடன் யாகத்தை செய்கின்றார்கள். ஆத்ம சம்பாவிதாக தன்னில் திருப்தியற்று இதை வந்து கிருஷ்ணன் வந்து நல்ல விதமாக சொல்லலாம். நம்ம வந்து ஆத்மாவில் தன்னில் திருப்தி அடைவர்கள் வந்து ரெண்டு விஷயத்தில் தன்னில் திருப்தி அடைவது. ஒன்று வந்து ஆஹ், நான் தான் ஆத்மா, நான் உடல் இல்லை, நான் ஆத்மா என்று தெரிந்தவர்கள். எனக்கும் பகவானுக்கும் என்ன ஒரு உறவு அப்படிங்கிறது, என்னுடைய நிலை என்ன, பகவானுடைய நிலை என்ன என்று தெரிந்தவர்கள் அவர்களும் வந்து தண்ணில் திருப்தி அடைச்சிருக்காங்க. அவங்க ஏன் திருப்தி அடைச்சிருக்காங்கன்னா வந்து அவங்க வந்து கிருஷ்ணனை வந்து புரிந்து கொண்டிருந்தாங்க. பட் இவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க நான் திருப்தி அடைச்சிட்டு இருக்கேன். ஏன் திருப்தி அடைச்சிருக்கேன்னா வந்து என்னுடைய முயற்சியில் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த திருப்தி வந்து தண்ணில் திருப்தி அடைவது அந்த திருப்திக்கு இந்த திருப்திக்கு வந்து ஒரு 108 டிகிரி வித்தியாசம். அது இது வந்து ரெண்டுக்கும் எதிர்மறையானது தண்ணில் திருப்தி. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு திமிர். தண்ணீர் திருப்திங்கிறது சத்தத்தங்கிறது வந்து ஒரு திமிர். ஒரு திமிர்த்தனமாக நினைக்கின்றது. நான் திருப்தி அடைகின்றது அப்படின்னு சொல்லி. எதில் திருப்தி அடைகின்றார்கள்னா, தனமான என்னுடைய செல்வம் மற்றும் கௌரவம். தனம் மற்றும் மானம். அதில் வந்து மதம். மயங்கி இருக்கின்றார்கள். ஒரு விதமான மதத்தில் இருக்கின்றார்கள். தன்விதா மூழ்கி இருக்கின்றார்கள். மூழ்கி இருந்து என்ன சொல்லணும், எஜந்தை யாகங்கள் செய்கின்றார்கள். யாகங்கள் எதுக்காண்டி செய்கிறாங்கன்னா, ஒரு பேரளவுக்கு இந்த பாரு அவன் இப்படி ஒரு யாகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் வரணுங்கிறக்காண்டி பண்ணுறாங்களே தவிர வேறு எதுக்காண்டி ஒரு அவங்க வந்து பண்ணுறதில்லை. தற்பெருமை தம்பேன அதனால் வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்க வந்து அவத்தி பூர்வகம். அவதி பூர்வகம் வந்து அஹ், எந்த விதமான ஒரு விதிகள் கிருஷ்ணன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அந்த ஆம், தேவர்களுக்கு வணங்குவர்களை வந்து அவங்களே வந்து அவதி பூர்வகம் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எது சரி எது தவறுங்கிறது தெரில. எந்த ஒரு சரியான விதிகளை பின்பற்றாமல் அதே தான் இங்கேயும் சொல்லுது அவதி பூர்வகம். ஒரு எந்த ஒரு விதிகளையும் பின்பற்றாமல் வந்து அவங்க வந்து தன்னுடைய சொந்தமாக வந்து ஒரு யாகத்தை பின்பற்றுவது, சொந்தமாக வந்து அவங்க பண்ணக்கூடிய நோக்கம் வந்து மற்றவர்கள் புகழ்வதற்காண்டி. அவங்களுடைய ஒரு ஒரு புண்ணியத்தை அடைவதற்கு விட மற்றவர்கள் புகழ்வதற்காண்டி. அதுக்காண்டி வந்து அவங்க வந்து கர்வத்துடன் பெயரளவில் வந்து யாகத்தை செய்கின்றார்கள். எந்த ஒரு அ ஒரு ஒரு குருவையோ, ஒரு சாது சாஸ்திரங்கள், சாது சாஸ்திரங்கள், குரு சாது சாஸ்திரம் 3 வந்து நம்ம வந்து நம்ப வேண்டும். அதை எதையுமே நம்பாமல் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து, பெயரளவுக்கு வந்து ஒரு சடங்குகள் மற்றும் யாகத்தை செய்கின்றார்கள் செய்கின்றார்கள். ஸோ அதனால வந்து அவங்க வந்து அந்த ஒரு அ மயக்கம், அந்த ஒரு பொய் கௌரவம், செல்வத்தினால் வந்து மயக்கத்தில் இருக்கின்றார்கள். சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு அ உபன்யாசம் கூட பண்ணுவாங்க. அவங்க வந்து அ அ மத போதங்கள் கூட அவங்க பண்றாங்க. அதுவும் வந்து அவங்களுடைய சொந்த கொள்கைகள். சொந்த கொள்கைகள். அது வந்து அவங்க வந்து அதுக்காண்டி வந்து அவங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் தான் இறைவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. நான் தான் அவதாரம் அப்படின்னு. அ
ஒரு சில மக்களும் வந்து இதை நம்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கவரப்படுகின்றார்கள். கவரப்படுகின்றார்கள். சன்னியாசி மாதிரி உடைகள் அணிஞ்சிட்டு இருக்காங்க. நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா விதமான ஒரு அபத்தமான செயல்களிலும் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஈடுபட்டு கொண்டு ஆனால் வந்து அவங்க வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுகள், ஒரு சன்னியாசினா வந்து இந்த விதமான கட்டுப்பாடுகளை வந்து பின்பற்ற வேண்டும். அந்த மாதிரி எதையுமே பின்பற்றுவதில்லை. எதையுமே பின்பற்ற வேண்டியதில்லை. சும்மா வந்து நான் தான் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து வந்து பண்ணுறது. அந்த ஒரு எந்த ஒரு சட்டதிட்டங்களை மதிக்காமல் இருக்கிறதும் அவங்க வந்து அந்த மயக்கத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள். 18வது ஸ்லோகம். அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் சம்ஸ்ரிதாக மாம் ஆத்ம பரத்தேகேஷு பரத்விஷந்தோ யசூயகாக. அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றுள்ள பரமபுருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தை நிந்திக்கின்றனர். அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றுள்ள பரமபுருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர். அஹ் நம்ம தமிழில் உபயோகிக்கிற வார்த்தை தான் அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், சம்ஸ்கிருதம் வந்து அடைக்கலம். அடைக்கலம் கொண்டிருக்கின்றார்கள். அடைக்கலம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா மாம் ஆத்ம பர தேகே ஷு. மாம் ஆத்ம பர தேகே ஷு. மாம் என்னை, என்னை நான் வந்து எல்லாருடைய உடல்களிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளேன், வீற்றுள்ளேன் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிந்திக்கின்றனர். பரத் விஷாந்தோ, விஷாந்தோ அப்படி ஷோயாக பொறாமை, பொறாமை கொண்டு என்னின் மீதே பொறாமை கொண்டு வந்து என்னை வந்து என்ன பண்ணுகின்றார்கள் வந்து நிந்திக்கின்றார்கள். அந்த அசுரர்கள் வந்து இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல், கிருஷ்ணன் மீது நம்பிக்கை இல்லை, சாஸ்திரங்கள் மீது நம்பிக்கை இல்லை, எல்லாற்றும் மீது வந்து அவங்க வந்து பொறாமையும் கொண்டுள்ளார்கள். பொறாமை கொண்டுள்ளார். இது காரணம், முக்கிய காரணம் வந்து என்ன வந்து அவங்களுடைய செல்வம் மற்றும் அந்த ஒரு செல்வத்தினுடைய ஏற்படைய பலம், பலம், பலம். அதனால் வந்து அவங்க வந்து அஹ், பொறாமை, பொறாமை கொள்வது மற்றவர்களிடம். இந்த இந்த வாழ்க்கை வந்து அடுத்த வாழ்க்கைக்கான வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அடுத்த பிறவியில் என்ன அடையப் போகின்றங்கிறது வந்து இந்த வாழ்க்கையை தான் நிர்ணயிக்கின்றது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நம்புவதே இல்லை, நம்புவதே இல்லை. அவங்க வந்து சில சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மற்றவங்களுடைய உடலுக்கு வந்து ஆம், ஹிம்சை, ஹிம்சை பண்ணுறது, தனக்கு தன்னைத்தானே அழித்துக் கொள்வது, வருத்த வருத்தப்படுத்துவது, தன்னுடைய உடலை வருத்தப்படுத்துவது. 18 மணி நேரம் வேலை பார்க்கறது, காலையில் சீக்கிரம் எந்திரிச்சதுலேருந்து நைட் எந்திரி வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கிறது, தன்னுடைய உடலையும் வருத்துவது, மற்றவர்களுடைய உடலையும் வருத்தி தன்னுடைய உடலையும் வருத்துவது. ஒரு சில ஃபேக்ட்ரி ஒன்றெலாம் வந்து வேலை பாரு பாரு பாருன்னு வந்து வற்புறுத்துவது, வற்புறுத்துவது அதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கடவுளினுடைய பரமாட்சியை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்வதில்லை, கண்டுகொள்வதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பொறாமை, பொறாமை. அவர் தான் ஏன் அனுபவிக்க வேண்டும், நானும் அனுபவிக்க வேண்டும், நானும் தான் கடவுள், கடவுள் அதற்கு மேலே வந்து கடவுளுங்கிறது வந்து யாரும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பொய்யான வாதம். பொய்யான வாதங்களை வைத்துக்கொண்டு மறுப்பது, மறுத்துக்கொண்டு நான் தான் சுதந்திரமானவன், எல்லாவற்றிலும் வந்து நான் வந்து என்னுடைய வலிமை, நான் தான், எனக்கு வலிமை இருக்கின்றது, எனக்கு பலம் இருக்கின்றது, எனக்கு பதவி இருக்கின்றது, செல்வத்தில் வந்து எனக்கு சமமானவர் யாரும் இல்லை, அதனால் வந்து நான் வந்து எப்படினாலும் இருக்கலாம், என்னை வந்து தடுப்பதற்கு எவரும் இல்லை அப்படின்னு வந்து அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு. அந்த அந்த அச்சத்தன்மையில் இருக்கும் நினைத்து கொண்டிருக்கின்றார். அந்த என்னுடைய அஹ், எதிரி இருந்தால் அவனையும் வந்து நான் அழித்து விடுவேன் அப்படிங்கிறத வந்து நினைப்பது. அதற்காண்டி வந்து அவர் வந்து பலவிதமான திட்டங்களை எப்பொழுதும் தீட்டிக் கொண்டே இருக்கின்றார். இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆம், அடுத்த 2 ஸ்லோகங்களை வந்து கிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி அசுரர்களை வந்து எவ்வாறு நடத்துகின்றார், எவ்வாறு நடத்துகின்றார் அப்படிங்கிறது அடுத்த 2 ஸ்லோகங்களை வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. அதோட வந்து இந்த பகுதி நிறைவடைகின்றது. அப்புறம் கடைசி பகுதியில் வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து இந்த அசுர குணங்களிலிருந்து வெளியே வருவது, அந்த அசுர குணங்கள் நம்ம எங்கு கொண்டு செல்லும்,
அந்த அசுர குணங்களிலிருந்து எவ்வாறு வெளியே வருவது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த ஒரு நம்ம கடைசி பதில் வந்து சொல்லப் போறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து அந்த அசுர குணங்களினுடைய ம், கிருஷ்ணன் வந்து அதை பற்றி மேன்மேலும் விளக்குகின்றார். அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தது. ம், முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து இந்த மாதிரி அசுர குணத்தில் உள்ளவங்க வந்து ம், மனிதன் நாகரிகம் நம்மளுடைய மனித சமுதாயத்தினுடைய முக்கிய தேவை வந்து புலன்களை திருப்தி செய்வது தான் அப்படிங்கிறது அவங்க வந்து நினச்சிட்டு வந்து அவங்க வந்து கடைசி வரைக்கும் வந்து கவலையுடன் துன்பத்துடன் எப்படி வந்து நம்முடைய புலன்பத்தை மேலும் மேலும் விருத்தி செய்வது அப்படிங்கிறத வந்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆசைங்கிற வந்து நூற்றுக்கணக்கான கயிறுகள் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் வந்து கட்டப்படுகின்றார்கள். கட்டப்படுகின்ற என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பேர குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஆசையினால் கட்டப்பட்டு கட்டப்பட்டு என்னுடைய செல்வம், என்னுடைய வீடு, என்னுடைய பதவி அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு பந்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். தவறான வழிகளில் வந்து ஈடுபடுகின்றார்கள். பேராசை பேராசை கொண்டு தவறான வழிகளில் ஈடுபடுகின்றார்கள். அவங்களுக்கு வந்து வேதங்களின் மீது எதுவுமே நம்பிக்கை கிடையாது. அவங்க வந்து என்ன நினைக்கின்றாங்கன்னா, என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு. நான் மறுபடியும் வந்து என்னுடைய திட்டத்தின்படி மேலும் மேலும் லாபம் அடையப் போகின்றேன். இப்ப எனக்கு இவ்வளவு இருக்கு. என்னுடைய செல்வம் மேலும் மேலும் பெருகப் போகுது. என்னுடைய எதிரிகளை வந்து அவன் வந்து என்னுடைய எதிரி. அவனை நான் அழிக்கப் போகின்றேன். வேறு எதிரி எனக்கு தோன்றினாலும் கூட அவர்களையும் வந்து நான் வந்து அழிப்பேன், அழிப்பேன். நான் தான் வந்து இறைவன். நான் தான் அனுபவிப்பாளன். நான் தான் வந்து பக்குவமானவன், பலமுடையவன், மகிழ்ச்சியானவன். செல்வாக்கும் என்னை சுத்தி வந்து செல்வாக்கு மிக்க ஒரு உறவினர்கள் வந்து என்னை சூழ்ந்திருக்கின்றார்கள். என்னைப் போல சக்தியுடையவனும், என்னைப் போல மகிழ்ச்சியுடையவனும் வேறு யாருமே கிடையாது. நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் செய்வேன். அதன் எதற்காண்டி செய்கின்றேன்? என்னுடைய இன்பத்திற்காண்டி செய்கின்றேன். என்னுடைய இந்த மாரி வந்து அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி இருக்கவங்க வந்து எங்க செல்கின்றார்கள்? அவர்கள் வந்து வந்து நரகத்தில் வீழ்ச்சியடைகின்றார்கள். நரகத்தில் வீழ்ச்சியடைகின்றார்கள். இவங்க வந்து இந்த சட்டதிட்டத்தை பின்பற்றாமல் ஒரு பேருக்கான யாகங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாரி இருக்கவங்க வந்து கிருஷ்ணரிடமே வந்து தன்னுடைய அகங்காரம், பலம் மற்றும் தற்பெருமை காமத்தின் மூலமாக கோபத்தினால வந்து கிருஷ்ணர் மீதே பொறாமை கொள்கின்றார்கள். தன் மீது வீற்றிருக்கும் பரமாத்மா நம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் சாட்சியாக இருக்கும் பரமாத்மாவை மீதே பொறாமை கொண்டு அந்த மதத்தை வந்து நிந்திக்கின்றனர். அந்த கிருஷ்ணர் இதுவரைக்கும் சொல்லியிருக்காரு. அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் அவங்களை வந்து எவ்வாறு நடத்துகின்றார் அப்படிங்கிறது வந்து அந்த அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல வந்து சொல்லப் போறாரு. ஸோ இன்னைக்கு வந்து இதோட நம்ம வகுப்பை முடிச்சுக்கலாம். மீண்டும் வந்து அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.